இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்து இங்க பரசுராமன் வீட்ல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு அந்த விஷயத்த அண்ணாமலைட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலை பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. பரவாயில்ல முத்து, நீங்க 2 பேரும் போனதுனால தான் சொல்லப்போனா இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு பரசுராமன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பரசோட வீட்டுக்கு போன இங்க பிரவுன் மணியும் அவரோட மருமகனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா பேசி இந்த பக்கம் பொண்ணு வீட்லயும் கன்வின்ஸ் பண்றாங்க. சொல்லப்போனா என் பையன் நல்ல பையன், இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், நல்லபடியா இந்த இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பிரவுன் மணி ரொம்பவே சிறப்பா பேசி பொண்ணு வீட்லயும் சரி சொல்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவருமே கிளம்பி டைரக்டா இங்க அவரோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தவொடனே தான் தெரிய வருது, இங்க கரெக்டா அந்த முத்துவும் மீனாவும் வந்து இந்த விஷயத்தை பத்தி, கல்யாண விஷயத்தை பத்தி தெளிவா பேசி இங்க அந்த மாப்பிள்ளை பையனோட அப்பாவே வந்து சம்மதிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சோன்னு இந்த பக்கம் பிரவுன் மணிக்கு பயங்கரமான ஆச்சரியம். பரவாயில்லப்பா, 2 பேரும் வந்து நம்ம அங்க போறதுக்குள்ள இங்க வந்து உங்க வீட்டுல சம்மதம் வாங்கிட்டாங்களே, கண்டிப்பா அந்த பையனை பார்த்தே ஆகணும், எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட நம்பரை கேட்டு முதல்ல அந்த பையனையும் அந்த பொண்ணையும் பார்க்க சொல்லு, அவங்கள நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இந்த கல்யாண விஷயத்துல அவர் ரொம்பவே குழம்பிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது நம்ம மருமகன் கல்யாணம் சரியா நடந்துராதா, இதுல வேற எதுவும் பிரச்சனை வராம நம்ம ரொம்பவே தெளிவா முடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஷார்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த விஷயத்த ஈஸியா முத்துவும் மீனாவும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாம இந்த பக்கம் அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பிரவுன் மணி ரொம்பவே ஆர்வப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை பையனும் சேர்ந்துக்கிட்டு டைரக்டா இங்க அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கி இங்க முத்துவோட நம்பரையும் வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம டைரக்டா முத்துக்கிட்ட கால் பண்ணி, சார் நான் தான் சார் இந்த மாதிரி பரசுராம் வீட்டு மாப்பிள்ளை பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் அவனோட விவரம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களையும் உங்க ஒய்ஃபையும் எங்களோட மாமா மீட் பண்ணணும்னு சொன்னாரு, நல்ல விஷயமா நீங்க பேசி முடிச்சு எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டீங்க, அதுக்காகவே உங்க 2 பேரும் பார்க்கணும்ட்டு எங்க மாமா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசுறான். இதை கேட்டோன்னே இங்க முத்துவும் மீனா இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாங்க வந்து மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க பிரவுன் மணியோட கரெக்டா ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா பிரவுன் மணிக்கு தெரியாது தன்னை பார்க்க வர்றது முத்து மீனா அப்படிங்கிறது. ஏன்னா அதை பார்த்தாருன்னா அவர் அலண்டு போயிடுவாரு. ஏன்னா முத்து மீனாவை பார்த்தா அவர் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி இது தெரியாம அவருமே சரி இந்த காஃபி ஷாப்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவையும் வர சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து அந்த மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு கிளம்பி வராரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த மாப்பிள்ளை பையன் உள்ள போயிட்டு இந்த பக்கம் முத்து மீனா கிட்ட ரொம்பவே சகஜமா பேசுறாங்க. ஏன்னா பிரவுன் மணிக்கு ஒரு முக்கியமான கால் வந்ததுனால அவருமே அந்த போனை பேசிட்டு அதுக்கப்புறம் லேட்டா தான் உள்ள போறாரு. ஆனா அவர் உள்ள போனதை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே அவர் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாப்பிள்ளை பையன் இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்லி அப்படி மிரண்டு போய் நிக்கிறப்போ மீனா கரெக்டா தெளிவா கவனிச்சிடுறாங்க. அங்க பாருங்க ரோகிணியோட மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்க மலேசியா மாமா அப்படின்ட்டு இங்க முத்துவும் அவரை ரொம்பவே வந்து ஹாப்பியா உள்ள வரவேற்கிறாரு. ஆனா இந்த பக்கம் மலேசியா மாமாவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரவுன் மணி எதுவுமே பேசாம ரொம்பவே சைலண்டா இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்து மீனாவோ என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, இந்த மாதிரி அவங்க ரோகிணியோட அப்பா இறந்துட்டாருங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு டல்லா இருக்கலாமா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்ல, ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா தான் ரோகிணி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் டைரக்டா பிரவுன் மணிக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அந்த மாப்பிள்ளை பையனுமே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, இவர் என்னோட மாமா, இவர் பேர் பிரவுன் மணி, இவர் வந்து இங்கதான் கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆனா முத்துவுமே என்ன தம்பி சொல்ற, இவர் மலேசியா மாமா, உனக்கு தெரியாதா, இவர் மலேசியால இருந்து வந்தவர், எங்க வீட்டுல ரோகிணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட மாமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த மாப்பிள்ளை பையனும் நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிறாள் இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க பிரவுன் மணியுமே முத்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் தனியா பேசுறேன், ஆனா இப்போ இந்த மாப்பிள்ளை பையனுக்கு நீங்க கல்யாணத்தை ஓகே பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சொல்ல போனா நான் வந்து மலேசியா மாமாலாம் கிடையாது, நான் இங்கதான் கறிக்கடை போட்டிருக்கேன், என் பேரு பிரவுன் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி உண்மைகள் எல்லாம் சொல்றாரு. இது கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் சும்மா தூக்கி வாரி போடுது. அப்ப முத்துவுமே ரொம்பவுமே கோபத்தோட அப்ப நீ இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டு இருந்தே அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாம பேச வராங்க. ஆனா பிரவுன் மணியுமே இங்க பாரு முத்து, உங்ககிட்ட நான் தனியா பேசுறேன்னு சொன்னல, இந்த விஷயத்தை பத்தி நான் தனியா பேசுறேன், இப்போதைக்கு அவசரப்படாது அப்படின்ற மாதிரி முத்துவை காம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை பையனை அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வச்ச அடுத்த செகண்ட் இங்க முத்துக்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிரு முத்து, எங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் நான் தான், ஆனா இந்த பிரச்சனைக்குள்ள என்னை இழுத்து விட்டது வேற யாரும் கிடையாது, வித்யா பாப்பா தான், வித்யாவை நம்பி தான் நான் சொல்ல போனா வந்து இங்க ரோகிணிக்கு நடிக்க போனேன், எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுன்னு ரொம்ப ஆசை, அதுக்காக எப்படியாவது சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வித்யா பாப்பாட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அது என்னன்னா ரோகிணி வீட்டுல போய் நடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு உங்களை எப்படியாவது நான் சினிமாவில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி என்னை ஏமாத்தி இங்க ரோகிணிக்கு மலேசியா மாமாவும் நடிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் மலேசியா மாமாலாம் கிடையாது, நான் கறிக்கடை தான் வச்சிருக்கேன், எனக்கும் அந்த ரோகிணிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சேன், கடைசியா கூட நான் நடிக்க மாட்டேன், அப்படி இது மாதிரி வந்து என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா முத்துக்கிட்டே மீனா கிட்டே நான் உண்மை சொல்லிருப்பேன்னு சொல்லி சொன்னது கூட அவங்க தான் எங்க அப்பா இறந்துட்டாதான் சொல்லிருங்க, இதான் ஃபைனலா ஆக்டிங், இதுக்கு மேல நீங்க நடிக்கவே தேவையில்ல, உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி பாப்பா தான் என்கிட்ட இதை நடிக்க சொல்லிச்சு, அவங்க பேச்சு கேட்டு தான் இதெல்லாம் பண்ண முத்தோ, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அது மட்டும் இல்லாம நம்ம பிரச்சனையை இந்த பையனோட கல்யாணத்துல கொண்டாந்துடாத, ஏன்னா இவன் கல்யாணத்துக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கான், இவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி நானும் பொண்ணு வீட்டுல போய் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு எடுத்துக்கூடாது, நீங்க இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணாலும் தரணும் கொடு, அதே நேரம் என்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டு முன்னாடி நிறுத்து, உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும்
நான் சொல்றேன் ரோஹிணி பாப்பா ஏமாத்துக்காரங்க தான், அவங்க தான் இந்த மாதிரி என்ன போய் சொல்லி நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஆனா இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணிடாத, நான் இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா என் பேர் கெட்டு போயிடும், எனக்குன்னு இருக்க ஒரு மரியாதையும் போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பிரவுன் பண்ணி மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இப்போ இதை கவனிச்சிட்டு இருக்க மீனாவுமே இங்க முத்துவோட கையை பிடிச்சிட்டு அவர் சொல்றதும் சரிதான், இங்க பரசு வீட்டுல இருக்கிற கல்யாணம் நடக்கட்டு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோகிணி பிரச்சனை பத்தி பேசிக்கலாம், இப்ப ரோகிணி பிரச்சனை இழுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு முத்துவுமே. ஆனா போயிட்டு இருக்க வழியில முத்துவால இந்த ரோகிணியை நினைச்சு ரொம்பவே கோவப்படாம இருக்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கான்னா அப்ப உண்மையிலுமே மலேசியால இருந்து வரவே இல்லை, அவர் ஏமாத்துக்காரி, மனோஜ் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி என்னால மனசுக்குள்ள வச்சுக்க முடியலன்னு அவங்க ரொம்பவே ப்ரெஷர் ஆயிட்டு இருக்காங்க.